ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 65வது பாடல் பார்க்க போறோம். கடலோ மழையோ முழுநீல கல்லோ காயான் அரும் போதோ படர்பூங் குவளை நாள் மலரோ நீலோர்பலமோ பாணலோ இடர்சேர் மடவார் உயிருண்பது யாதோ என்று தளர்வாள் முன் அடல் சேர் தாரான் நிறம் போலும் மந்திமாலை வந்ததுவே. இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். கடலோ கருங்கடலோ மழையோ காளமேகமோ முழுநீல கல்லோ பெரிய இந்திரநீலத்தின் மலையோ காயான் அரும் போதோ காயா செடியின் மனமுள்ள பூவோ படர்பூங் குவளை நாள் மலரோ படரும் அழகுள்ள கருங்குவளையின் நறுமண பூவோ நீலோத்பலமோ நீலோத்பல மலரோ பாணலோ கருணெய்தல் மலரோ இடர்சேர் மடவார் பல வகை துன்பங்களும் வந்து அடைவதற்கு இடமான இளம் பெண்களின் உயிர் உண்பது யாதோ உயிரை கவர்வது மேற்கூறியவற்றுள் எதுவோ என்று நினைத்து தளர்வாள் முன் மனமும் உடம்பும் தளர்பவளாகிய அந்த சீதையின் எதிரிலே அடல் சேர் தார் வலிமை மிக்க அசுரரின் நிறம் போலும் அந்தி மாலை வந்தது. நிறத்தை போன்ற மாலை பொழுதும் வந்து சேர்ந்தது. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது இந்த பாட்டுல மொத்தம் 7 விஷயங்கள் ராமனின் திருமேனி அழகுக்கு 7 விஷயங்கள் ஓமையாக சொல்கிறார். கடல், மழை, முழுநீலக்கல், காயான் அரும் போது, குவளை மலர், நீலோத்பல மலர், பாணல் மலர், இந்த மாதிரியான 7 விஷயம். இது நம்ம ஏற்கனவே இந்த பாடல் நான் வேற ஒரு பாட்டுக்கு உதாரணமா சொல்லியிருக்கேன். அதாவது ரொம்ப பிரசித்தி பெற்ற பாடல் கங்கை படலத்துல வரக்கூடியது. கம்பராமாயணத்துல 1926வது பாடல். வெய்யோ நொழி தன் மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யே எனும் இடையாளும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் அப்படிங்கிற பாட்டுல அதுல 4 விஷயங்கள் தான் கம்பருக்கு ஒப்பிடுவாரு. கடல், இது மை, மரகதம், கடல், மழை, முகில், இந்த மாதிரி 4 விஷயங்கள். ஆனா இந்த பாட்டுல 7 விஷயங்களை ஒப்பிடுறாரு. இது ஆனா ரொம்ப நிறைய பேருக்கு இந்த பாடல் தெரியாது. இது என்னன்னா கருங்கடல் எல்லாமே ராமனின் திருமேனி அழகுக்கு கருநீலம் இருக்கும், இல்லாட்டி கருமை இருக்கும். அதனால இது எல்லா விஷயங்களையும் ஒப்பிடுறாரு. கருங்கடலாக இருக்குமோ, இல்லாட்டி கார் மேகமாக இருப்பானோ, அல்லது இது முழு நீலக்கல். இந்த இடத்துல நீலக்கல்னு சொல்லாம முழு நீலக்கல் அப்படின்னா ரொம்ப பெரிய இந்திரநீலக்கல்லே ரொம்ப கற்கள்ல ரொம்ப பிரசித்தி பெற்ற கல். அதுலயுமே ரொம்ப பெருசா இருக்கணும் அப்படிங்கறதுனால முழு நீலக்கல் அப்படின்னு. ஏன்னா அது மலை மாதிரி, ராமன் ஒரு மலை மாதிரி அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக அந்த கல்ல உதாரணமா உவமையா சொல்றாரு. காயா நரும்போது அப்படின்னு வெறும் மலர்னு சொல்லல. காயா நரும்போதுன்னா பாலைவனத்துல கூட தான் ஏதாவது ஒரு செடியில எங்கேயாவது ஒரு பூ பூத்திருக்கும். அந்த பூவை நம்ம உதாரணமா சொல்ல முடியாதுங்கிறதுனால காயா நரும்போது எந்த செடி வாடாமல் இருக்கிறதோ அந்த செடியில இருக்கக்கூடிய மனமுள்ள பூ அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி படர்பூங் குவளை நாள் மலரோ அப்படின்னு சொல்ற இடத்துல குவளையோ நீலோத்பலமோ பாணலோன்னு 3 பூக்கள் பேர் சொல்றாருல. இது குவளையும் சரி, நீலோத்பலமும் சரி, பாணலும் சரி, இது எல்லாமே குவளைங்கிற பெரும் பிரிவை சேர்ந்ததுதான். பூக்கள்லயே நிறைய பிரிவு இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா நீர்நிலைகள்ல பூக்கக்கூடிய பொதுவாக எல்லா பூவையுமே நம்ம அல்லிப்பூன்னு தான் சொல்லுவோம். அந்த அல்லிலேயே ஆம்பல் இருக்கு, வெள்ளாம்பல் இருக்கு, தாமரையவே கூட சில இடங்கள்ல அல்லிப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அந்த மாதிரி தாமரை, ஆம்பல், வெள்ளாம்பல் எல்லாத்தையும் பொதுவா அல்லிப்பூன்னு சொல்றோமோ அந்த மாதிரி குவளை பூவை, அதாவது நீலோத்பலம் அப்படிங்கிறது கருங்குவளை பூவை குறிக்கும். அதே மாதிரி பாணல் பூ அப்படிங்கிறது அது நெய்தல் நிலத்துல இருக்கக்கூடிய குவளை பூக்கள். எல்லாம் வெவ்வேறு சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கு. எல்லாமே குவளைன்னா எல்லாமே ஒரே மாதிரியான பூ கிடையாது. எல்லாத்துக்கும் வேற வேற பொருள் இருக்கு, வேற வேற பூ தான் அதுல. ஆனா எல்லாமே நீளமாகவோ கருநீளமாகவோ இல்லாட்டி கொஞ்சம் டார்க்கிஷ் ஷேட்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கும். இந்த 3 பூக்கள்லயுமே குவளை, நீலோத்பலம், பாணல், இந்த மாதிரியாக 7 பூக்களை சொல்லி இது எல்லாத்தையும் இடர்சேர் மடவார் உயிருண்பது யாதோ,
என்ன இந்த மாதிரி என்னை கவர்ந்து விட்டு சென்றானே, இவன் இதுவா அதுவா அப்படின்னு நினைச்சு அவ ரொம்ப சீதை மனம் வருந்துகிறாள். இப்படி வருந்துகிறவள் முன் தளர்வாள் முன் அப்படின்னு சொல்றாரு கம்பர். அதை நினைச்சு நினைச்சு ரொம்ப தளர்ந்து போயிட்டா சீதை. தளர்வாள் முன் அடல் சேர் தாரான் நிறம் போலும் அந்தி மாலை வந்தது. இப்படி ஏற்கனவே அவன் நினைச்சு நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கிற சமயத்துல அந்தி மாலை வந்தது. அந்தி மாலை எப்படி வந்தது அப்படின்னா, அடல் சேர் தாரான் நிறம் போலும். அந்த அந்தி மாலைக்கு ஒரு நிறம், ஏற்கனவே முன்னாடி நம்ம செக்கர் வானம் எல்லாம் பார்த்தோம்ல, உதிரம் போன்ற செக்கர் வானம் அப்படின்னு. அந்த மாதிரி அத மாலையினுடைய நிறம் எப்படி இருந்தது அப்படின்னா, அசுரர்கள், அதாவது அடல் சேர் தார் அப்படின்னா, தாருங்கிற சொல்லுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது பூமாலை, பூங்கொத்து, அந்த பொருள் இருக்கு. இதெல்லாம் தவிர கிங்கிணி, அதாவது குதிரையின் காலில் கட்டக்கூடிய மணிகள், அது கிங்கிணி. அதுக்கப்புறம் கிளியின் கழுத்தில் இருக்கக்கூடிய வரிகள், அதுக்கும் தார்னு பேரு. அதை தவிர சேனை, அப்புறம் கயிறு, பிடர் மயிர், அப்புறம் ஒரு விதமான முரசு, இப்படி பல பொருள் இருக்கு. இந்த இடத்துல சேனை அப்படிங்கிற அடல் சேர் தாரான் அப்படின்னா, ஒரு அசுரர்கள் சேனை வருவது போல கருநிறம், ரொம்ப கருகருன்னு இருக்கக்கூடிய அந்தி மாலை வந்தது அப்படின்னு சொல்றாரு கம்பர். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. கடலோ மழையோ முழுநீல கல்லோ காயா நரும் போதோ படர்பூங் குவளினாள் மலரோ நீலோத்பலமோ பாணலோ இடர்சேர் மடவார் உயிருண்பது யாதோ என்று தளர்வாள் முன் அடல் சேர் தாரான் நிறம்போலும் அந்திமாலை வந்ததுவே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.